உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களில் ஆன்லைன் வழியாக மதுபானங்களை டோர் டெலிவரி செய்யும் திட்டம் இருப்பதாக சில தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் இது தொடர்பாக டாஸ்மாக் நிர்வாகம் விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இந்த டோர் டெலிவரி மதுபானம் அது வழியாக கொண்டு வரப்பட இருக்கிறது, டெட்ராபேக் கொண்டு வரப்பட இருக்கிறது, நிறைய தகவல்களை பார்க்குறோம். இது சம்பந்தமாக தற்போது டாஸ்மாக் நிர்வாகம் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. ஆன்லைன் வழியில மதுபானங்கள் வீடுகளுக்கே வந்து சேரக்கூடிய திட்டம் என்பது தமிழகத்தில் செயல்படுத்தப்படாது அப்படிங்கிறத திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். டெட்ரா பாக்கெட் குறித்தும் எந்த விதமான முடிவும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறதா டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய விளக்கமாக இருக்கிறது. முதல்ல இந்த உணவுகளை மட்டும் டெலிவரி செய்து வந்த இந்த நிறுவனங்கள், ஸ்விக்கி, ஸ்மோட்டா நிறுவனங்கள் எல்லாம் இந்த மளிகை பொருட்கள், பால், தயிர், மருந்து, வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தையும் டெலிவரி செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள்ல பீர், ஒயின் போன்ற மிதமான மதுபானங்களை வீடுகளுக்கே சென்று டெலிவரி செய்யக்கூடிய இந்த பிரபல உணவு நிறுவனங்கள் திட்டமிட்டிருக்கிறதாகத்தான் செய்திகள் வெளியானது. கோட்டர்களை தேடி அலைந்து விதவிதமான உணவு வகையில ருசித்த காலம் மாறி வீடுகளுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த சேவையை பெற்று அதன் மூலம் பயனடையக்கூடிய வகையில தான் இந்த ஸ்விக்கி, ஸ்மோட்டா நிறுவனங்கள் மூலமாக இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறது திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்கு முக்கியமாக அந்த நிறுவனங்கள் மத்திய மாநில அரசினுடைய அனுமதியை பெற வேண்டும். டில்லி, கர்நாடகா, ஹரியானா, பஞ்சாப், தமிழகம் இந்த போன்ற மாநிலங்களில் ஆன்லைன் டெலிவரி தளங்கள் வாயிலாக மதுபானங்கள் விற்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்திய மாநிலத்தினுடைய அனுமதி என்பது பெறப்பட வேண்டிய நிலை இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னதாகவே தமிழகத்துல இதை திட்டமிட்டு அதை செயல்படுத்தலாமா அப்படிங்கறது அந்த நிறுவனங்கள், உணவு நிறுவனங்கள் திட்டமிட்டிருக்காங்க. ஆனால் மாநில அரசுடைய ஒப்புதல் எல்லாம் பெறப்படல. இந்த நிலையில் தான் டாஸ்மாக் நிர்வாகம் இந்த விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. தமிழகத்துல இருந்து ஆன்லைன் வழியாக வீடுகளுக்கே சென்று மதுபானங்கள் விற்பனை செய்யக்கூடிய அந்த நடைமுறையை செயல்படுத்துவதற்கான எந்த திட்டமிடல. டெட்ரா பாக்கெட் மூலமாக, காகித குடுவை மூலமாகவே இந்த மதுபானங்களை விற்பதற்குண்டான எந்த விதமான திட்டமும் தற்போது அரசனுடைய பரிசீலனையில் இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்கார்கள். இதுதான் டாஸ்மாக் நிர்வாகம் திட்டவட்டமாக மறுத்திருக்காங்க. மற்ற மாநிலங்கள் செயல்படுத்தப்படும் போது அது அனைவருக்கும் சென்று சேரும் வகையில இப்படியெல்லாம் இடையூறு இல்லாமல் செய்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்து விட்டு அதுக்கப்புறம் தான் தமிழக அரசு குறித்தான முடிவுகளை எடுக்கும். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில எந்த விதமான முடிவும் எடுக்கலைங்கிறதா டாஸ்மாக் நிர்வாகம் இதன் மூலமாக விளக்கம் அளித்துள்ளது. நன்றி பாஸ்கர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.